ஓகேங்க. ஒரு ரூமில் வந்து கிளம்பியாச்சு. பின்னாடி பிறகு வேற பிடிக்குது. பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் வச்சுட்டு தான் போகணும் போல. ஆஹா, அது டைட் பண்ண மறந்துட்டா. சரி போ. இப்போதான் கரெக்டாக நம்ம 50 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. விழுகாமல் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜாலி தான். அடப்பாவுமே. ஓகேங்க, ஒரு வழியாக குப்பை போட்டாச்சு. இதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். என்னடா இது பனிமூட்டமாக இருக்கு. நேராக ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம ஒரு 5 வருஷமாக கடை வச்சுருந்தோம், ஃபோன் கடை. அடா கொய்யால என்னோட எப்படி குளிருது. டிஷர்ட் வேறு போட்டுன்னு வந்துட்டுமே நீங்கள் பார்த்து. இந்த சேம் ஹார்னு. அடா குடிக்கார பயப்பிள்ளைங்களா, காலையிலேயே ஒயிட் சப் தந்து வச்சுருக்காங்க பாருங்க. பெட்ரோல் வேறு இல்லைங்க. இப்போ இன்னைக்கு வந்து என்ன நாளுன்னா, இன்னைக்கு திங்கள். ஆனால் இன்னைக்கு தான் பொங்கல். வேறு லெவல் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி போய்ட்டு இன்றைக்கி ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாத்தையும் போட்டு வாய்க்கு போல் ஒன்றும் பண்ண போகிறதில்ல தான். பார்த்துருவோம். ஒரு கை பவர் தான் அடிக்கணும். ஆக்சுவலி உள்ளே இருக்குமா, இது போகுமான்னு தெரியலையே. அவ்வளோ லாங்கு பார்த்துக்கோ. நார்மல் அடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? அடமையல் இவ்வளோ பனிமூட்டமாக இருக்கிறா சமைட்டு வாதலிக்கிறாங்க ஆளு. இவ்வளோ காலையில் எங்கெங்க ஒயின் ஷாப் வச்சுருக்கோம், சரக்கு வச்சுருக்கோம். அடப்பாங்க அப்படியே வராங்க பாருங்க. இதுங்களும் காலைல தரமாட்டு வருதுங்க சரக்கு போட்டு. அப்படியே ஏறி அந்த பக்கம் பேசிக்கினே நடு ரோட்டுக்கு வரானுங்க பாருங்க. தான் சொல்கிறது, நம்ம பார்த்து போகலன்னா நம்மளை விழுக்காட்டிட்டு தான் போவானுங்க இவனுங்க. சோமனாங்க உறிஞ்சுங்க. ஹெல்மெட் வைசர் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பனி அந்த மாதிரி பெய்யுது. இதுக்கு வேற நடு ரோட்டில் இருமோ மாடுங்களே. நடு ரோட்டில் ஏன் வளர்த்துறீங்க? யாரை கீழே தலை திருப்பி பாருக்கிறீங்க? ஐயா, முன்னாடி ஒன்றுமே தெரியலையே. அப்போ எனக்கு தெரிஞ்சு கேமரா லென்ஸ் எல்லாம் ஒரே பனிமூட்டமாக தான் இருக்குது. என்ன தெரியும்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எதை சம்மந்தப்பட்டு வரும்னா மோட்டோ விளாகிங். ஆக்சுவலி சொல்ல போனால் காமெடியும் எதாவது ஃபன்னான வீடியோலாம் போடலாம் தான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். அது எங்கெங்க, நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். நம்ம அதுவும் வந்து ஒர்க்குக்கு சென்னைக்கு வந்துடுறோமா, அதனால் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னோட ஊரில் ரீல்ஸுலாம் எடுத்து போடலாம். ஊரில் இருக்காங்க, இங்கே இல்லை. இங்கெல்லாம் நம்ம வேலைன்னு வந்தால் வேலைக்கார மாதிரிங்க. வேலைன்னு வந்தால் வேலை மட்டும்தாங்க செய்வோம். டீ குடிச்சிட்டு போகலாமா? அடே என்னடா
நான் வண்டி எடுக்கும் போதே யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க, இந்த டாகுக்கும் இந்த கவுக்கும் தெய்வம்பார் எங்கேருந்துடா வரங்கிட்டி, ஒவ்வொருத்தனும் எங்கேருந்துடா வரங்கிட்டி, முடியலடா. நான் மட்டும் ரோட்டை பார்த்து நான் மட்டும் சேஃப்டியாக ஓட்டணுமாடா, நீங்களாம் ஓட்ட மாட்டிங்களேடா. ஓடான்னு சோமனாங்க புரிஞ்சிங்களா. பொங்கல் அதுவும் திட்ட வைக்கிறானுங்க. வேலைக்கு போகிறாங்களே இவங்க, இல்லை ஊருக்கு போகிறாங்க. என்னடா தொண்டை கவுது, நைட்டு குடித்தது கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி தொண்டை கட்டிடுச்சுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு கிடையாது. ஆமாம், எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லணுமா இல்லையா? எடாடா என்னடா எப்படி குளிருது. இங்கே பாருங்க, அலாட் ஆரம்பித்து எவ்வளோ பேர் இருக்கிறானுங்கன்னு. அடடா காற்று காரில் டயர் இல்லைங்க, சி டயரில் காற்று இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம் ஒரு கையை. அந்த பக்கம் குறுக்கால எவனும் வராதிங்களா? வரல நல்ல இல்லை. ஆக்சுவலி நம்ம ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். என்ன ரீசனுன்னா, ரீசனே குளிருது, அதுதான் ரீசனு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வீடியோவில். ஏய் வாடா நீ என்ன பார்த்தல வாடா, வெளுத்து போடுவேன் வெளுத்து. நடு ரோட்டில் வந்து என்ன வாய்க்காது பேடி வேற ஸ்கூல். பெட்ரோல் இல்லாதே நம்ம 3 நாள் 4 நாள் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது எங்கே போய் ஆக போகுதுன்னே தெரில. ஆடு மாடு நாய் கோழி எல்லாம் வந்தது ரோட்டில். ஆனால் நம்ம தான் இல்லை, அப்படியே பள்ளத்தில் மாட்டி போகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஆப்பனன்ட்டு வர்ற நம்ம ஆளு லைட்டு போட்டு காமிச்சிட்டுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டார். எங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு வேறு தெரியல இந்த பனி மூட்டத்தில். இது பாருங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிப்பாங்களே கோடு மேலே, அந்த இது மேலே ஸ்பீட் பிரேக் மேலே, அதை கூட அடிக்காமல் வச்சுருந்தா எப்படிங்க? டே எங்கேருந்துடா வரீங்கடி, ரோடு பார்த்து கிராஸ் பண்ணுங்களா. அடப்பாவே என்னங்க இவ்வளோ பனியாக இருக்குது. இதில் வேறு ரோடு பேட்ச் ஒர்க்கு போங்கடா. லைட்டாக போகுது, வாமிட்டு வந்துடுமோ இல்லைங்க. ஒரு மாதிரி இது சில்லுன்னு இருக்கிறதுனால அடிக்குது. வந்துட்டுங்க, இதுதாங்க திருவேற்காடு ரோடு, கூட்டு ரோடு. 100 கிலோமீட்டர் அடித்து பிரிக்க போகிறோம் நம்ம. அவ்வளோ ஹெட்லைட் போட்டாச்சு. பாருங்க நீங்கள், அடடா ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்குது. வாங்களா, இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளை ஊட்டி கொடைக்கானல் தாங்க, சென்னை. அடப்பாவீங்களா, என்னடா இது புகை போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இவ்வளோ பனி பெய்யாது நம்ம சென்னையில். யாரோ நம்மளுக்கு வேண்டாத பயப்பிள்ளைங்க தான் புகை போட்டு விட்டுருக்காங்க. இதை பற்றி நம்ம சட்ட ஆலோசகருக்கு ஒரு காலை பண்ணிவிட்டுரும், ஃபோனை போட்டுற வேண்டியதான். ஏய் என்னடா இது, நான் திருப்பதியில் பார்த்துருக்கேன், ஏற்காட்டில் பார்த்துருக்கேன், சென்னையில் இப்போ தான்டா பார்க்குறேன். ஐயோ வயசில் க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறேங்க, ஹோம் பண்ணாதான், இல்லைடா ஆக்சிடென்ட் ஆயிரும். சரியானப்பா, நீங்கள் சூப்பராக இருக்கு, ஐ ஜாலி. இந்த கிளைமேட்டு மிஸ் பண்ணிட்டுமேடா அப்படின்னு மிஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி நம்ம ஊருக்கு போவானான்னு தான் இருந்தோம். போக வேண்டிய சுச்சுவேஷன் என்னென்னா, பெட்ரோல் இருக்குது, சரி போவோம் வாங்க. பூசி வந்து விழுந்துருச்சு, கண்ணில் ஒன்று வாயில் ஒன்று. வா அங்கே வேறுங்க லைட்டு போட்டு வரத்த. சூப்பருங்க, நம்மள சார் ஓப்பன் பண்ணிவிடுவோம். வேற லெவல் வேற லெவல், ஜாலி. சூப்பருங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக அடுத்த மாதம் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். நம்மளே ஊட்டியில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலி காலையில் ட்ராவல் பண்ணுங்கள். காலையிலனா என்ன டைமிங்னா
இப்போ நான் வந்து இருங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன். 6:27ங்க, 6:30 மணி. அங்கே பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு புல்லட்டு போய் அடிச்சிருக்கும் வண்டியில். வண்டியை தோங்க ஜஸ்ட்டு இப்படி தாங்க இது முன்னாடி. ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டுது அது. ஓடாங்கோயால என்னடா இது இவ்வளோ பனி பெய்யுது, நானே பார்த்தது இல்லையே இவ்வளோ பனி. முன்னாடி வர வண்டி தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். ஸ்பீட் பிரேக்கு ஒய்யால தூக்கி விட்டுச்சுரா. ஸ்பீட் பிரேக்கு இந்தாதான் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியல. வேற மாதிரி. ஆக்சுவலி நம்ம இது போய் சொன்னால் கூட நீங்கள் நம்பிடுங்க, நம்ம ஊட்டி ரைடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஊட்டி கொடைக்கானல் அந்தமாரி. ஆனால் ஆக்சுவலி சென்னையில் தான் இருக்கும். நம்ம கிளைமேட்டு சரியாக தான் இருக்குது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் இருக்கிற மனுஷனே இல்லைங்க. நானே மனுஷன் இல்லை முதல்ல. அது சும்மா சொல்லி விட்டுச்சா. டீ கடையில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மள ஸ்பீடு இருக்குமா இருக்காதான். ஸ்பீடு இல்லை. பெட்ரோல் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீ தானே நம்மளுக்கு சம்பவமே. வேற என்னங்க இது, வேற என்ன சொல்லுவாங்க டைப் வண்டி. நம்ம பைக் வந்து கார்பரேட்டர் சைடு கிடையாது, கார்பரேட்டு டைப் கிடையாதுங்க இது. தொண்டை வேற கவுது இவ்வளோ பண்ணியில் பார்த்துட்டு மாவனே. இந்த ரோட்டில் வந்து தாங்க நம்ம வண்டியே கண்டமாயிருச்சு. ஹைவேல எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி நான் அசார் போட்டிருக்குதே இப்போ எதுக்குன்னா, எவனா நம்ம போய் அடிச்சிடக்கூடாதுன்னு இல்லை, நம்மளை வந்து எவனை அடிச்சிடக்கூடாதுன்னு தான். ஏன்னா இந்த வண்டி தான் இந்த முன்னாடி போகுது இல்லைங்க. இந்த வண்டி வந்து நம்ம புல்லட்டு ஒருத்தர் கிராஸ் பண்ண பார்த்தீங்களா ஒரு 2 minutes முன்னாடி. அது வந்து போய் வேகமாக போய் அடிச்சிருப்பார். இந்த பனிமூட்டத்தில் எனக்கே கிட்ட வந்ததுன்னு தெரிஞ்சிச்சு. எங்கடா இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குமே. ஐயோ ரூட் கிட்ட மாறி வந்துட்டுமா. ஐயோ நம்ம அந்த சந்தில் பூந்து வரத்துக்கு இந்த சந்தில் வந்துட்டுமா தெரில. நானே போய் வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஐயால இதாண்டா லைஃபு. அடாடா என்னமா இருக்குடா. பின்னாடி வண்டி வருது, ஆனால் பார்த்து போயிட வேண்டியதான். சூப்பராக இருக்கு கிளைமேட்டு. இதெல்லாம் கூட எனக்கு பொங்கலே வேணாம்டா, இது போதுமேடா. என்ன பொங்கலே வேணாம்டா, இந்த பொங்கல் மாதிரி தானே இருக்கு எனக்கு. ஹாப்பி பொங்கல். என்னடா தண்ணி எல்லாம் விழுகுது. ஆமாங்கடா, நம்ம ஹெல்மெட்டில் அந்த பனி அதிகமாக சொட்டிங் ஆகி அது சில்லுன்னு விழுகுது ஃபேஸில். வாவ் இதைத்தான் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ பார்த்துட்டல, இனி விட மாட்டேன். நம்ம ட்ராவல் இதுக்கப்புறம் 5 to 6 தான், 5 to 7 தான். இல்லை அதான் 2 hours நம்ம போயிடும்னு சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன். கண்ணில் தண்ணியும் வருது. அடடாடாடாடா. இதுமாரி நான் ஆக்சுவலி பார்த்து ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க. நம்ம கிராமத்தில் அப்போ வந்து நம்ம வேலைக்கு போகாதப்போ வீட்டில் சும்மா இருக்கும்போது ஒரே ஒரு 2 daysங்க, இன்னும் லைட்டில் சூப்பராக எரியுது. அந்த 2 days பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கேயே வீட்டில் இருப்போம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஜன்னலில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே இங்கேயே எப்படி இருக்கோம், நம்ம ஊர்லாம் ஃபுல்லாக மூடி இருக்குன்னு சொல்ல வந்து. ஐயால ஏப்போ வருது. நைட்டு சாப்பிட்டது ஏற்றுக்கிட்டியோ. அட டிஷர்ட்டில் ஈரமாயிட்டுக்குதுங்க, அவ்வளோ பனி பெய்யுது. அடப்பாவுமே. சரி இருக்கட்டும். இவ்வளோ பனி பெய்யுதுடா ஐயால. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னா, ஆக்சுவலி இப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், ஒரு 2 முன்னாடி சொல்லி வைப்பேன். அப்பயாவது 2-3 சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். யாரும் நடிக்காதியா, நானும் வண்டி தானே போய்க்கிறேன். அங்கே பாருங்க இண்டிகேட்டர் போட்டே வைங்கிறாங்க, எல்லாம் தெரியுதுங்களா. வா என்ன இடம்டா இது.
ரூட்டு கிட்ட மாறி வந்துட்டுமா இல்லை நீ இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது பார்த்தா எனக்கு நான் ஆக்சுவலி கொடைக்கானல் அந்த இதில் கிராசிங்கில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரும்பு ஒன்று பிடிங்கிருமா? வேணாம் ஏதோ போனால் போகணும் விட்டேன் நான், இல்லைன்னா பிடுங்கிருப்பேன் பிடுங்கி. சூப்பராக இருக்குதுங்க அந்த பிளாக் கலர் காரு. நான் அப்படியே வாங்கிக்கிறேன் ஒரு நாளைக்கு. அப்படிதாங்க நான் வந்து ஒரு சில விஷயத்து கூட இதெல்லாம் இவ்வளோவா காசு அப்படின்னு நினைப்பேன், நம்மளால இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினைப்பேன். ஆனால் நான் எப்படியாவது வாங்கிடுவேங்க. அதுதான் எனக்கே புரியல. கையெல்லாம் தனித்தனியாக இருக்குது ஈரமா. எப்படின்னா பள்ளத்தில் விட்டு பார்த்தீங்களா பேசிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் ஐஃபோன் வாங்குவேன்னா புது ஃபோனுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் வாங்கிட்டேன். பைக்கில் நான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பைக்கே செகண்ட் ஹேண்டு தான். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து புதுசாக 1,00,000 80,000 அப்படின்லாம் எடுக்காமல் இருப்போம். காசு இல்லை, எடுக்கிறது மேட்ரு இல்லை, காசு இல்லை, அதனால் எடுக்காமல் இருப்போங்க. அப்புறம் பெட்ரோல் பங்க்கு பேசினே விட்டுமா, காற்று அடிக்கணும். ஆமாம் இதோ இருக்குது இதில் தாங்க ஸ்பீடு இருக்கும். லாஸ்ட்டில் ஸ்பீடு அடிச்சுட்டு அங்கே போதா வண்டி. ஸ்பீடு இருக்கா? ஸ்டாக் இல்லையா? அடப்பாவுமே, இன்னைக்கு நார்மலா மதியத்துக்கு மேலே வருமா? சரி நார்மலே போடுங்க. நார்மல் போட்ட ஒன்றும் ஆகாதுல்ல? கேட்டு பார்ப்போமா? அதான் 15 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. இல்லை 500 ரூபாய்க்கு போடுங்க. 15 ரூபாய்க்கெலாம் போட மாட்டீங்களா? அப்படியா? 500 ரூபாய்க்கு போட்ட ப்ளஸ் ஆகுமா என்ன? ஆ 20 பைசா. ஆ ஆ அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏற எங்களுக்கு தான். லிட்டர் எவ்வளோ போகுது? 102. அப்போ 5 லிட்டர் கூட ஃபுல்லாக வந்திருக்காது. சரி அண்ணா, காற்று செக் பண்ணுங்க. 2 வீலுமே செக் பண்ணுங்க. பர்ஸ் வேறு உள்ள இருக்கு, எடுக்கணும். ஹலோ வரவா?
இப்போதான் ஒரு ஹைவேல வந்து பெட்ரோல் வச்சுங்கிறேன். இப்போதான் ஹைவேல வந்து பெட்ரோல் வச்சுங்கிறேன். ஏன் இது நான் கிளம்பி வந்துட்டேன் ஆக்சுவலி பாதி தொலைவு. அங்கே போனால் இங்கே எங்கே தெரியுமா அது இந்த பூந்தமல்லிகளா அங்கே இருக்கேன். நீ வரையா சொல்லு வந்து இட்டுன்னு வரேன். நான் என் வண்டியில் கூட்டின்னு வரேன். அது ட்ரெயினில் வந்துட்டோம். ஆ ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு போய் ஜாலியாக சுற்றுறது எப்படி இது அங்கே வந்தால் எப்படி இருக்கும். சமையலாக இருந்தாலும் ஊரில் சுற்றுற மாதிரி பசங்க கூட போய் இங்கே வருமா? கேட்டேன், நீ வரதா இருந்தா சொல்லு, அப்படியே யூடியூன் போட்டு வந்துட்டுன்னு வரேன். ஏன் வர முடியாது சொல்லு. ஆ ஆ